ஹாய் ஹலோ வியூவர்ஸ். வாய்ஸ் ஆஃப் காமன் மேனுக்கு வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோவில் ஒரு 20Kல ஒரு ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 20K சேல்ரி வாங்குகிற ஒரு ஃபேமிலி மேன் வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக அவங்களோட ஜாப் லொக்கேஷன்ஸ் அதுதான் மெயினான விஷயமே. ஸோ எங்கே ஜாப் லொக்கேஷன் இருக்குது, ஸோ அந்த ஜாப் லொக்கேஷனில் அவங்களுக்கு வந்து மெயினாகவே பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருந்தால் ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் மோட்டிவே. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20K சேல்ரி வாங்குறவங்க எப்படி வந்து ஃபேமிலியை ரன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20Kல இப்போ ரெண்ட்டுக்கு இருக்காங்க சென்னையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 6K அவங்க ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் 6K. ஸோ இது போக இது வந்து 1 BHK அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த 1 BHK கிடைக்கிறதே ஒரு டஃப்பான விஷயமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இப்படி 20Kல சேலரியில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஜாப் லொக்கேஷனுக்கு நியர்பையாக பார்க்குறது கொஞ்சம் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ரெண்ட்டுக்கு 6000. அடுத்து நம்மளுக்கு ஃபுட்டுன்னு வரும்போது இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு கண்டிப்பாக 6K இருந்தால் தான் ஓரளவு நம்ம ஒரு ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இல்லாட்டி ரொம்ப இறுக்கி பிடிச்சி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 5Kலே நம்மளுக்கு ஒரு 1 மந்த்துக்கான 2 பேரோட வீட்டில் குக் பண்ணும்போது ஃபுட்டுக்கு அவ்வளோதான் கன்சியூம் ஆகும். இப்போது நம்மளோட விலைவாசிக்கு பார்த்திங்கன்னா 6K கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 6000 ருபீஸ் ஃபுட்டுக்கு தேவைப்படும் 2 பேருக்கு. நம்மளுக்கு மெயினான விஷயம் ட்ராவல். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ஃப்ளோ தான். ஒரு ரெண்ட்டு அத்தியாவசியம்னு பார்த்திங்கன்னா வீடு, அதுக்கப்புறம் ஃபுட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கான ட்ராவல். ஸோ ட்ராவல் இன் சென்ஸ் ஒர்க்குக்காக நம்மளுக்கு அன்றாட இதுக்காண்டி நம்ம ஒர்க்குக்கு போகிறோம். ஸோ அதுக்கான ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா, ஸோ பைக்கு இருந்துச்சுன்னா மினிமம் கண்டிப்பாக 3000 ருபீஸ் வந்து உங்களுக்கு மந்த்லிக்கு எக்ஸ்பென்ஸுக்கு தேவைப்படும். ஸோ 6000 + 6000 + 3000 15,000 டோட்டலாக உங்களுக்கு இதிலே ஃபுல் எக்ஸ்பென்சஸ் இதுவாகுது, கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது வெறும் 5000 தான். இந்த 5000ல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 3000 வந்து உங்களோட ஓன் எசென்ஷியல்ஸுங்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது திடீர்னு நம்மளுக்கு நார்மலாக இந்த கிளைமேட் சேஞ்சாக இருக்கலாம். இந்த மாதிரி டைமிங்கில் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இதில் ஒரு 3000 அப்படிங்கிறது ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இப்போது நீங்கள் ஏதாவது எங்கேயாவது போவீங்க, உங்களுக்கு திடீர்னு பார்க்கும்போது ஒரு ட்ரெஸ் வாங்கலாம்னு தோணும். ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கு, இதை வாங்கலாம்னு தோணும் சம்திங். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3000 அப்படிங்கிறது உங்களுக்கு செலவாகும். பேலன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2000. ஸோ இந்த 2000 நீங்கள் என்ன பண்ணலான்னா சேவ் பண்ணலாம். இந்த 2000 எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த 2000 நம்ம இப்போ ஏர்லியர்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம ஒரு உண்டியலில் வந்து இந்த 2000 அப்படி நம்மளுக்கு கிடைக்கிற காசை உண்டியலில் போட்டுப்போம். இந்த 2000 நம்ம உண்டியலில் போடுறதுனால என்ன ஆகும்னா, அது திரும்ப ஓப்பன் பண்ணுற வரைக்குமே 2000 தான் இருக்கும். இந்த 2000 நம்ம எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் தவணையை பேமெண்ட், அதாவது எப்படி சொல்லிட்டு மாதம் இப்போ வந்து குழந்தைங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தைகள், அவங்க செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு 1000 அந்த மாதிரி ஒரு 1000 ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னொரு 1000 நீங்கள் கண்டிப்பாக உண்டியலில் தான் வைக்கணும். ஏன் இதை கண்டிப்பாக உண்டியலில் தான் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்கள் அவசர கால நிதி உதவியாக செயல்படும் அப்படிங்கிறது தான். இது போக எல்லா மாதமும் நம்மளால் 2000 ஸ்பெண்ட் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சில மாதங்களில் அந்த 2000ங்கிறது உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸ்பென்ஸுக்காகவே போகலாம். ஸோ இந்த 20,000 நம்ம எப்படி எக்ஸ்பென்சஸாக யூஸ் பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு பேச்சுலர் ஒரு 20K சேல்ரி வாங்குறாங்கன்னா அவங்க எப்படி சேவ் பண்ணலாம், அவங்க எப்படி எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம்.